அனைவருக்கும் வணக்கம். எளிமீன் விளிமீன் குதிசார் முறை ஆயிரம் சுவாமி விவேகானந்தர். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, திருப்பூர் மாவட்டம் காய்கறி விலை நிலவரங்களை பார்க்க போகிறோம். இன்றைக்கி எனக்கு இல்லாமல் கொஞ்சம் குறைவான காய்கறி வீடியோ தான் எடுத்து போட முடிஞ்சிச்சு, மன்னிச்சுங்க. வாங்க போய் பார்க்கலாம். இன்றைக்கி சுரக்காய்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டையே அப்படியே 250 ரூபா, 250 ரூபா. இதை கொஞ்சம் கம்மியாக தான் சுரக்காய் போயிருக்கு, 650 ரூபா. 600 முதலாளி. சரி, வெங்காயம்னு பார்த்தீங்கன்னா 600 இது 500 550 600 500 அப்படி போயிருந்தாங்க ஐயா. 1000 ரூபாய்க்கு வெங்காயம் இருக்குது. ஆனால் இது எவ்வளோ போகுது? இது 1000 ரூபா லோக்கல் காய், நாட்டு காய். 700 ரூபாய்க்கு வெங்காயம் இருக்குது. இது 700 அன்னை சொன்னது. இது 700 ரூபா. அங்கே வந்து 200 ரூபா தான். அப்படி மூட்டை சின்ன கொஞ்சம் சின்ன வெங்காயம் இருக்குது. சின்ன வெங்காயத்துலேயே கொஞ்சம் சின்ன வெங்காயம் இருக்கும். 200 ரூபா சொன்னாங்க. இது 200 ரூபா சொல்கிறாங்க. பீக்கிங்கான்னு பார்த்தீங்கன்னா 200 ரூபா தான். அப்படியே ஃபுல்லாகவே அப்படி எதை வேணால் எடுத்துக்கிட்டு வந்து 200 ரூபா கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி எதை சொன்னாங்க. 200 ரூபா ஃபுல்லாமே 200 ரூபா தான் சொன்னாங்க. பீக்கிங்கா 200 ஒன் பேக். பீக்கிங்கா 200. இங்கிலீஷ்லேயே ஒருத்தவங்க வேலை சொல்லி பண்ணியிருந்தாங்க, அதனால தான் போகிறேன். நினச்சிக்காங்க. கொத்தமல்லி உடனே வித்துட்டு இருந்தாங்க. கட்டு 7 ரூபா சொன்னாங்க. 7 ருபி ஒரு கட்டு. அப்படியே 7 ரூபா சொன்னாங்க உடனே. இது வந்து 7 ரூபா பதிக்கு போச்சு. பச்சை மிளகா 1000 ரூபா. பீட்ரூட் வந்து 600 ரூபா போச்சு நினைக்கிறேன். பீட்ரூட் வந்து 600 ரூபா. பீட்ரூட் வந்து 600 ரூபா தான். 600 ஒன் பேக் வந்து 600. இது வந்து 350 ரூபா. முள்ளங்கி 350 ஒன் பேக் 350. பச்சை மிளகா வந்து 1000 ரூபாய்க்கு போச்சு இன்றைக்கி. 1000 ருபீஸ் க்ரீன் சில்லி. இது வந்து ஒரு மூட்டையே அப்படியே 200 ரூபா தம்பி அப்படின்னு சொன்னாங்க ஐயா. விலையெல்லாம் ரொம்ப கம்மியாக போகுது தம்பி அப்படின்னு சொன்னாங்க. 200 ரூபா தம்பின்னு சொன்னாங்க ஐயா. இது வந்து 350 ரூபா சொன்னாங்க ஒரு அண்ணே. 350 புடலை. இந்த பீக்கங்க வந்து 200 ரூபா சொன்னாங்க அந்த ஐயா. 200 ரூபா. 200 அப்படியே ஒன்று. இது வந்து 500 ரூபா. 500 ஒன் டிப்பர். இது 300 ரூபா. சுரக்காய் வந்து 300 ரூபா. இது வந்து 500 ரூபா சொன்னாங்க ஐயா. பெரிய ஒரு மூட்டை. கோவக்காய் விலை அனுசரிச்சுன்னு தருவாங்க. இது வந்து 300 ரூபா சொன்னாங்க ஒரு அம்மா. கொஞ்சம் சாக்கு கம்மியாக இருந்துச்சு. 300 ரூபா சொன்னாங்க ஒரு அம்மா. இந்த செக்கியில் இருக்க குறை சாக்கு வந்து 300 ரூபா அப்படி சொன்னாங்க அம்மா. காய் நல்லா தெளிவாக இருந்துச்சு. கோவக்காய் 300. அன்னை 200 ரூபாலேருந்து இந்த பாவக்காய் வந்து 500 600. இந்த கோவக்காய் வந்து 500 ரூபா சொன்னாங்க. 500 அப்படி. பாவைன்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபாலேருந்து 650 ரூபா வரைக்கும் போகுது அப்படின்னு சொன்னாங்க அண்ணே. இது 200 ரூபாலேருந்து 250 ரூபா போகுதுன்னு சொன்னாங்க. 200 to 250. இது வந்து 500 ரூபா. 500. பாவை 500 ரூபாலேருந்து 650 ரூபா வரைக்கும் போகுதுனாங்க. இது 400 ரூபா. வெள்ளரி 400. வெள்ளரி வந்து 400 400 ரூபாய்க்கு வரைக்கும் போகுதுன்னு சொன்னாங்க. தக்காளி வந்து 200 ரூபாலேருந்து 300 ரூபா வரைக்கும் போகுதுன்னு சொன்னாங்க. இந்த புடலங்காய் வந்து 300 to 350 ரூபா. 300 to 350 போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. 350 ரூபா 300 ரூபா 350 ரூபா போகுதுன்னு சொன்னாங்க அண்ணே. அவரை விலை கேட்டேன், என்னன்னு தெரில, மறந்துட்டேன். அவரை மட்டும் மன்னிச்சுங்க. முருங்கைக்காய் 30 ரூபா சொன்னாங்க. 28 ரூபாலும் கொடுத்துடலாம் தம்பின்னு சொன்னாங்க. 30 ரூபா இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு. இந்த சாக்கா ஃபுல்லாக எடுக்கணும் 1 கிலோ. அது வந்து 600 ரூபா 22 பீஸ் இருக்குன்னு சொன்னாங்க. 600 ஒன் பேக்.
22 பீஸ் இருக்குன்னாங்க அண்ணே. அரசாணிக்காயை வந்து 600 சொன்னாங்க. 600 700 போகும் தம்பி அப்படின்னு சொன்னாங்க. 600 கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். 600 700 வரைக்கும் போகுது தம்பி. நல்ல காய் 60 கிலோ இருக்கும் தம்பி. நாங்கள் அரசாணிக்காய் முட்டைக்கோசுன்னு பார்த்தீங்கன்னா 500 to 600 சொன்னாங்க. முட்டைக்கோசு இருந்துச்சு 500 to 600. கத்திரிக்காய் 300 அப்படியே ஒரு மூட்டையை எடுத்துகிட்டு இருந்தாங்க அண்ணே. 300 ஆஃபர் ரேட்டு எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அண்ணே. ஆஃபர் ரேட்டில் எடுத்துக்கங்க 300 சொன்னாங்க. காயெல்லாம் இறக்கிட்டு இருந்தாங்க சில அண்ணன்கள். இந்த முட்டைக்கோஸ் தான் அந்த முட்டைக்கோஸ் காட்டினால அது 500 600 வரைக்கும் போகுது. அவரை சின்ன பேக் 400 நினைக்கிறேன். பெருசு வந்து 800 போச்சு. ஒரு ஐயா சொன்னாங்க 800 வரைக்கும் அவரைக்காய் போகுது அப்படின்னு சொன்னாங்க பெரிய பேக்கு. சின்னது வந்து 400 அப்படின்னு சொன்னாங்க. இந்த கத்திரிக்காய் வந்து 300 அப்படியே. வெள்ளை கலர் கத்திரிக்காய், சிவப்பு கலர் கத்திரிக்காய் இல்லை. கத்திரிக்காய் அந்த கத்திரிக்காய் பவானி கத்திரிக்காய் வரதே இல்லை பெரும்பாலும் மார்க்கெட்டுக்கு. தக்காளி வந்து ஒரு ஐயா வச்சுருந்தாங்க. நான் அது விலை சொல்கிறேன். இப்போ இது வந்து 250 அந்த ஐயா சொன்னாங்க. 250 அப்படியே ஒரு டிப்பர் 250 இந்த ஐயா சொன்னாங்க. தக்காளி இந்த தக்காளி வந்து அன்னை 400 சொன்னாங்க. 30 கிலோ இருக்குது தம்பி 400. இது வந்து 200 சின்ன தக்காளி. இது வந்து 400 30 கிலோ இருக்குது 400 சொன்னாங்க. இந்த கொத்தமல்லி வச்சுருந்தாங்க. ஒரு கட்டு 15 ஆனால் கொஞ்சம் வந்து வெயிட் அதிகமாக இருந்துச்சு. ஒரு கட்டு வந்து 15 ரொம்ப பெரிய கட்டாக தான் இருக்குது. 30 இந்த முருங்கைக்காய் வந்து ஐயா 80 சொன்னாங்க. 80 எடுத்துக்க தம்பி. நாங்கள் 75 எடுத்துக்கலாம் தம்பி அப்படின்னாங்க. 70 கொடுப்பீங்க. ஆனால் இது வந்து 60 தம்பின்னு சொன்னாங்க. 60 இது 40 60 இது வந்து 75 அதுனே 75 60 இது வந்து 40 சொன்னாங்க. ஒரு கிலோ நம்பி 2 கிலோ கூட வர நம்பி இந்த கோடைக்காயெல்லாம் அப்படி சொன்னாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை வந்து 40 ரேட்டுக்கு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு கிலோ 40 rupees 40. பீன்ஸ் 150 அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் பீன்ஸ் சொன்னாங்க 100 150 எடுத்துக்கோமா ஏமாம்மா அப்படின்னு சொன்னாங்க. அம்மா 150 கேட்டாங்க. 100 கூட எடுத்துக்கோமா அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து 100 வெங்காயம். இது வந்து 450 ஐயா சொன்னாங்க. 450 கத்திரிக்காய். ஆனியன் வந்து 1000 rupees சொன்னாங்க. இது வந்து 500 சொன்னாங்க. 500 ஒன் பேக் கத்திரிக்காய். ஐயா இது 400 சம்பளம் போட்டுருக்கு. விலை கம்மியாக போகுதுன்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ணன் இது வந்து 300 சொன்னாங்க. கட்ட பேர் 300. தட்டப்பை வந்து 300 போகுதுன்னு சொல்கிறாங்க அண்ணன். பச்சை மிளகா இன்றைக்கி 1000 போகுது சொன்னாங்க ஐயா அண்ணன். பச்சை மிளகா 1000 வரைக்கும் போகுது சொன்னாங்க. ஐயா நம்ம வீடு இருக்கிறனால ஓடிட்டாங்க. டீ முடிச்சுட்டாங்க ஓடிட்டாங்க. பச்சை மிளகா 1000 போகுது அப்படின்னா என்ன பச்சை மிளகா பச்சை மிளகா 1000. கீரை இது 6 ரூபா. பாலக்கீரைன்னு சொன்னாங்க. இது வந்து 6 ரூபா. முருங்கை அம்மா வச்சுருந்தாங்க. இந்த கீரைலாம் 6 ரூபா தான். எல்லா கீரையுமே 6 ரூபா தான். அம்மா எல்லா கீரையுமே 6 ரூபா தான் சொன்னாங்க. அம்மா எவ்வளோமா போகுது? ஆமாம் சரிம்மா சரி. ஆமாம் சரிம்மா. அனைவருக்கும் நன்றி. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.